கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 63 சிவ பூஜை செய்தவர்கள். உத்தானபாதராஜனின் மகனான துருவனும் காசி தலத்திலுள்ள கோவில் கொண்டுள்ள விஸ்வநாதரை பூஜித்து வழிபட்டு அவர் அருளினால் நவக்கிரக மண்டலம், சப்தரிஷி மண்டலம் முதலானவற்றிற்கெல்லாம் உயரமாக உள்ள சிறப்பு வாய்ந்த நிலையை பெற்று அவற்றின் சக்கரத்தை, அதாவது காற்றாகிய கயிற்றினால் இழுத்து கட்டப்பட்ட முனையை ஒத்தவராகிய அவற்றை மகிழ்ச்சி பெருக்கோடு சுற்றும்படியாகச் செய்து கொண்டு இப்போதும் கூட அவர் அனைத்திற்கும் உயரத்தில் அதி அற்புதமான கோலத்துடன் வசித்து வருகிறார். பூர்வீகத்தில் சகல சர்ப்பங்களுக்கும் தலைவரான ஆதிசேஷனோ கும்பகோணத்தில் கோவில் கொண்டுள்ள பரமேஸ்வரரை மகிழ்ச்சியடையச் செய்து அதன் பயனாக பூமியின் பாரத்தை தூக்கி வருகிறார். இன்றளவிலும் பூ பாரத்தை தாங்கிக் கொண்டிருப்பவரும் அவரேதான். இதை போலவே பூமி, மலைகளின் உச்சிகள், நதிக்கரைகள் முதலான சகல இடங்களிலும் தேவர்கள், ரிஷிகள், அசுரர்கள், சித்தர்கள், கருடர்கள், யக்ஷர்கள், வித்யாதரர்கள், மகோரகர்கள், கிண்ணரர்கள், சித்த முனிவர்கள், கிம்புருஷர்கள் முதலானவர்களும் மனித சிரேஷ்டர்களும் அந்தந்த இடங்களில் ஸ்ரீ சிவபெருமானை பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்டு அவர் அருளினால் அவரவர்களின் பதவிகளை அடைந்து மகிழ்ச்சி பெருக்குடன் சௌக்கியமாக வாழ்ந்து வருகிறார்கள். இறைவன் அருளினால் நாகர்கள், கருடர்கள், கந்தர்வர்கள், உரகர்கள், ராட்சர்கள், கிண்ணரர்கள், மனிதர்கள் முதலான அனைவரும் அழிவில்லாத பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். மேலும் சிலர் மேகங்களுக்கு தலைவர்களாகவும், சிலர் திக்கஜங்களாகவும், சிலர் 8 மகா நாகங்களாகவும், சிலர் 7 குல பர்வதங்களாகவும் மாறினார்கள். யார் யாருக்கு யார் யார் தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆளுடைய பெருமானின் திருவருளினாலேயே அந்தந்த அதிகாரங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மட்டும் ஒருவர் நன்கு உணர்ந்து கொண்டாலே போதும். ஆகையால் தனக்கு சகல நற்பாக்கியங்களும் கிட்ட வேண்டும் என்று விரும்பும் மனிதர்கள் அனைவரும் போக பாக்கியங்களையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய சிவ பூஜையை எச்சமயத்திலும் செய்து நிறைவேற்ற வேண்டும். சிவ பூஜையின் மகிமையினால் சிலர் சித்தர்களானார்கள். கபிலர் முதலான சித்தர்கள் சிறந்த யோகீஸ்வரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மேலும் ஏராளமான சித்தர்கள் உலகங்களுக்கு அதிபர்களாகவும் மற்றும் சிலர் நித்திய தன்மையை அடைந்தவர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள். சில மகாத்மாக்கள் சிவலோகத்தையும், சிலர் அவருடைய சாலோக்கியத்தையும், சிலர் சாமீபியத்தையும், சிலர் சாரூபியத்தையும், சிலர் சாயுஜ்யத்தையும் அடைந்திருக்கிறார்கள். உலகங்களிலும் தேவ, அசுர, மனிதர்களின் சிறந்த ஐஸ்வர்யங்களை அடைந்திருப்பவர்கள் எல்லாம் சிவ பூஜையின் மகிமையினால் தான் உலகத்தில் பிரசித்தி பெற்றிருக்கிறார்கள். சாயுஜ்ய முக்தியை தவிர மற்ற முக்திகளை அடைந்திருக்கும் சிலர் ஏராளமான ஐஸ்வர்யங்களை பெற்றிருக்கும் மோகத்தினால் புத்தி பேதலித்து மறுபிறவியையும் அடைந்து மீண்டும் இறைவனை வணங்கி பூஜை செய்து அதன் பயனாக
முன் போலவே இறைவனின் திருவடி நிழலை அடைந்திருக்கிறார்கள். வெற்றி வாகை சூட வேண்டும் என்று விரும்பும் பலரும் அவரை பூஜை செய்து அவருடைய அருளையும் பெற்று யுத்தத்தில் சத்துருக்களை ஜெயித்து மறுபடியும் பூமியை அரசாட்சி செய்திருக்கிறார்கள். பலத்தை விரும்பிய பலர் வீர தீர பராக்கிரமத்தை அடைந்திருக்கிறார்கள். குழந்தை செல்வத்தை அடைய விரும்பியவர்கள் அநேக மழலை செல்வங்களையும், மனைவியை அடைய விரும்பினவர்கள் அழகு வாய்ந்த அநேக மனைவிகளையும், பசுவை அடைய விரும்பியவர்கள் பசுக்களையும், குதிரையை அடைய விரும்பியவர்கள் குதிரைகளையும் அடைந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். மேலும் அநேகர் சௌந்தர்யம், சிறந்த ஒளி வீசி பிரகாசிக்கும் உருவம், கொடை, சத்தியம், பராக்கிரமம், உலக புகழ் முதலான சகல மனோபீஷ்டங்களையும் எளிதில் அடைந்திருக்கிறார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.